நம்ம வீட்டில் 10 ரூபாய் சோப்பு மட்டும் இருந்தால் போதுங்க. 3 மாதத்துக்கு பாத்திரம் க்ளீன் பண்ணுற பிரச்சனையே இருக்காது. எவ்வளோ பாத்திரம் வேணாலும் சரிங்க, அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதனால நம்ம பணமும் சேவ் பண்ணலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்கறதுந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்து நம்ம அடிக்கடிக்கு நான்வெஜ்ஜு பூவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி பேட் ஸ்மெல் அவாய்ட் பண்ண இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கப் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. கப்புக்குள்ளே ஒரே கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நம்ம சோடாவும் நம்ம யூஸ் பண்ண லெமன் தூளும் நீங்கள் சேர்த்துட்டு இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விட்டுடலாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் வைக்கும் போதும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பேட் ஸ்மெல் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இதை அவாய்ட் பண்ணுங்க. அதனால கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பருப்பு சாம்பார் செய்யும்போது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பருப்பை நீங்கள் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் வெந்தயம் சேர்த்து நீங்கள் வேக விடுங்க. பருப்பு நல்லா வெந்து வரும்போது மேலே நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, அந்த டைமில் மேலே நல்லா நுரை வந்துட்டுருக்குங்க. அந்த நுரையை நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்து போட்டுடலாங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல், ஜீரண பிரச்சனை, கை கால் வலி எல்லாமே வருங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதனால எப்போ நீங்கள் பருப்பு சாம்பார் செஞ்சாலும் அது மேலே வர நுரையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்பயாச்சும் பிரியாணி செய்யும்போது அப்போ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரு கத்திரிக்கோல் வச்சு நம்ம தோல் ஃபுல்லாக சீவிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து நம்ம வெங்காயத்தை வச்சுக்கலாம். வெங்காயத்தை நம்ம பாதி நம்ம கட் பண்ணிவிட்டு கத்தியை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்கோல் எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கத்திரிக்கோல் வச்சு தாங்க வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஏதாச்சும் பஜ்ஜி நீங்கள் போடுறதாலும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்கோல் வச்சு வெங்காயம் கட் பண்ணும்போது வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாக அரிஞ்சு வந்துடுது, ரொம்ப மெலிசாக வந்துடுதுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது வெங்காயத்தை நம்ம செய்யும்போது அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப நேரம் வெங்காயம் வதக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மிக்ஸி ஜாரை என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே எங்கேயாச்சும் அழுக்கு இருந்தாலே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த பேட் ஸ்மெல் போக இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூனுக்கு சால்ட்டும் யூஸ் பண்ண லெமன் தூள் போட்டுட்டு மூடி போட்டு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கூட மிக்ஸி ஜாருக்குள்ளே பேட் ஸ்மெல்லு, எந்த மூலை முடுக்கில் அழுக்கு எதுவுமே இருக்காது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் 10 ரூபாய் சோப்பு இருந்தால் போதும், எவ்வளோ பாத்திரம் வேணாலும் அசால்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா விம் சோப் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த சோப் வேணாலும் பாத்திரம் க்ளீன் பண்ணுற சோப் எடுத்துக்கலாங்க. இந்த சோப்பை நம்ம சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் துருவ பிளேட் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம கேரட்லாம் துருவும் இல்லையா, அந்த பிளேட் நம்ம எடுத்துகிட்டு இந்த சோப்பை நம்ம 1/4 அளவுக்கு மட்டுமே நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம சோப்பை நம்ம துருவி எடுத்தாச்சு. ஒரு 1/4 பங்கு மட்டும்தாங்க நம்ம சோப்பை துருவி எடுத்துருக்கோம். 3/4 பங்கு அளவுக்கு சோப்பு அப்படி இருக்குது. இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோப்பு துருணும் இல்லையா, அந்த சோப்பு ஃபுல்லாகவே ஒன்றா நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய கப் எடுத்துக்கலாங்க. கப்பு நம்ம எடுத்துகிட்டு இந்த சோப்பு துருள் ஃபுல்லாகவே நம்ம கப்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க.
கப்புக்குள்ளே நம்ம சோப்பு தூள் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்து விட்டது பின்னாடி இந்த சோப்பு தூள் ஃபுல்லாகவே கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படிலாம் உருண்டை கட்டிக்குங்க, அதுக்காகத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி ரொம்ப சூடலைங்க, லைட்டான சூடு மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா சோப்பு ரொம்ப சீக்கிரமாக கரையிறதுக்காக லைட்டாக சூடு பண்ண தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் நார்மல் சில்லு தண்ணியுமே ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே 1 ஸ்பூனுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் வினிகர் நான் சேர்த்துக்கிறேன். வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மூடி போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சோடா சேர்த்துக்கலாங்க. இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா 1 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம கலக்கி வச்ச பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த லிக்விட் ஃபுல்லாகவே நம்ம பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். நான் பாட்டிலில் ஊற்றுறதுக்காக ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து பாட்டில் மேலே வைக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த லிக்விட் நீங்கள் ஒரு டம்ளர் வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கிட்டு இந்த பாட்டில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம பாட்டில் ஃபுல்லாகவே சோப்பு லிக்விட் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில் மூடி டைட்டாக நம்ம போட்டு விட்டுக்கலாம். இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கை வலிக்க தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இந்த லிக்விட் அப்படி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு சிங்க் உள்ளுக்குள்ள பாத்திரம் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பாத்திரம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எப்போதும் போல் நார் எடுத்துருக்கேன். இந்த நார் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம லிக்விட் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கப்பில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தொட்டு பாத்திரம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி விம் ஜெல் லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்படி தாங்க இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். சீக்கிரமாக அழுக்கு போயிடும், கெட்ட வாடை இருக்காது. 10 ரூபாய் சோப்பை நம்ம அப்படியே யூஸ் பண்ணால் ஒரு 10 நாள் 20 நாள் மட்டும்தாங்க வரும். ஆனால் 10 ரூபாய் சோப்பை இது போல் லிக்விட் ரெடி பண்ணி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு 10 ரூபாய் சோப்பு 3 மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிங்க்குமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் கை வலிக்காமல் அசால்ட்டாக இது போல் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.